நாம் தினமும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுறோம். ஆனா அந்த ஒரு ஸ்பூன் தேனுக்காக 50,000த்திற்கும் மேற்பட்ட தேனீக்கள் கடுமையாக உழைக்குக. இது உங்களுக்கு தெரியுமா? இந்த சின்ன உயிரினம் பூமியின் உணவுச் சங்கிலியை காப்பாற்றுது என்றால் நம்புவீங்களா? தேனீ என்பது சின்ன பூச்சி மட்டும் இல்லை. இது இயற்கையின் முக்கிய பாதுகாவலன். பூக்களிலிருந்து தேன் சாறு, அதாவது நெக்டர் சேகரித்து அதை தேனாக மாற்றி மனிதனுக்கும் இயற்கைக்கும் பெருமுதவி செய்கிறது. ஒரு தேனீ கூட்டம் ஒரு ஒழுங்கான அரசாங்கம் போல இயங்குகிறது. முதலில் ராணி தேனீ. இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு ராணிதான் இருக்கும். அவளுடைய வேலை முட்டையிடுவது மட்டும். அடுத்தது வேலை தேனீக்கள். இந்த தேனீக்கள்தான் கூட்டத்தின் முதுகெலும்பு. தேன் சேகரிப்பு, கூடு கட்டுதல், ராணியை பாதுகாப்பது, எல்லா வேலைகளையும் இவங்கதான் செய்யும். அடுத்து ஆண் தேனீ. இதன் ஒரே வேலை ராணியுடன் இணைப்புணர்ச்சி செய்வது. தேனீ தேனை நேரடியாக உருவாக்காது. பூக்களிலிருந்து நெக்டர் சேகரித்து அதை தன் வாயில் கெமிக்கல் மாற்றம் செய்து கூட்டுக்குள் கொண்டு வந்து ஹனிகோம்பில் சேமிக்கிறது. நீரின் அளவு குறைந்து அது மெதுவாக தேனாக மாறுகிறது. அதனால்தான் தேன் ஒருபோதும் கெடுவதில்லை. தேனீக்கள் பேசுமா? ஆம், ஆனா வார்த்தை இல்லாமல். வாகல் டான்ஸ் என்ற ஒரு நடனத்தின் மூலம் பூக்கள் எங்கு இருக்கிறது, எவ்வளவு தூரம், எவ்வளவு தரமான உணவு என்று மற்ற தேனீக்களுக்கு சொல்லுகிறது. தேனீ வாழ்க்கை 4 நிலைகள் கொண்டது: முட்டை, புழு, மாற்று நிலை, முழு தேனீ. மொத்தம் 21 நாட்களில் ஒரு தேனீ உருவாகிறது. வேலை தேனீ 5 முதல் 6 வாரம் மட்டுமே வாழ்கிறது. ஆனா ராணி தேனீ 3 முதல் 5 வருடம் வாழும். இன்று உலகம் முழுவதும் தேனீக்கள் அழிந்து வருகிறது. பூச்சிக்கொல்லி மருந்துகள், மரங்கள் அழிவு, பூக்கள் குறைவு, காலநிலை மாற்றம், இதற்கெல்லாம் முக்கிய காரணம் நாம்தான். ஒரு நாள் தேனீ இல்லாத உலகம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்க. பழங்கள் இல்லை, காய்கறிகள் இல்லை, விதைகள் இல்லை. உலகிலுள்ள 3இல் 1 உணவு தேனீக்களால் தான் நமக்கு கிடைக்குது. ஒரு தேனீயை நாம் காப்பாற்றினால் ஒரு தலைமுறையை காப்பாற்றுகிறோம். பூக்களை வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம், தேனீக்களை அழிக்க வேண்டாம். இது ஒரு சின்ன உயிரினமில்லை, இது நம்முடைய உணவின் காவலன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இயற்கை மற்றும் உண்மை தகவல்களுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.